நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட தான் தூங்கினேன். திடீர்னு ஏஞ்சு பார்த்தா மணி 5 தான் ஆகுது. ஏதோ 2 நாள் தூங்கின மாதிரி இருக்கு. சரி ஏஞ்சது தான் ஏஞ்சிட்டோம், குளிச்சுட்டு வந்துடலான்னு ஒரு ஐஸ் பாத் குளியல போட்டு திரும்ப வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 9 மணி கிட்டத்தட்ட தான் ஏஞ்சேன். சரி இந்த இடத்துல இன்ட்ரோ சொன்னதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் நான் ஜனா அண்ட் திஸ் இஸ் மை அக்கௌண்ட் ஜனா கேலிசனிக்ஸ். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கேலிசனிக்ஸ் பயணத்தோட 454. காலையில் ஏஞ்சதும் தலைவலிங்க. நேற்று மாதிரி ஐஸ் ஆனது எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. கரண்ட் நின்றுச்சு போல. ஐஸ் பாக்ஸில் கொஞ்சம் ஐஸ் கியூப் இருந்தது, அதை அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்க. கரெக்டாக இந்த பல்லு வளர்க்குறது மட்டும் மறதியிலே போயிடுது. அப்புறம் ஒரு 10 மணிக்கு தான் பல்லே வளர்க்கணும். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் வந்திருந்தான். அவங்க கூட காத்து வாக்கில் கொஞ்சம் பேச்சை போட்டு காலை சாப்பாடே மதியானம் தான் சாப்பிடணும். இந்த டிஷ் பேர் என்னன்னு தெரியல. சரி வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பசங்களோட கொஞ்சம் நேரம் போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு நைட்டு ஒரு 7 மணி போல தான் ஜிம்முக்கே கிளம்பி போனேன். நான் லாஸ்ட் 3 மந்த்தாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் டார்சன் மாஸ்டர் சொல்லி கொடுத்த சூரிய நமஸ்காரம், ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் போயிடுச்சு. தான் கொஞ்சம் ரெஸ்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு ப்ராக்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிறேன், உனக்கு தான் ஹேண்ட் ஸ்டாண்ட் வருமே, நீ எதுக்கிட்ட கற்றுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இதை சொல்லி ஆகணும். கேலிசனிக்ஸில் மஸ்ட்டே நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கில் நம்ம கிட்ட இருக்கும். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டாலும் அப்புறம் மறுகையா. அப்புறம் நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் என்ன ஹேண்ட் ஸ்டாண்டை ஃபுல்லாக அன்லாக்லாம் பண்ண கிடையாது. ஒரு 40% தான் நான் கற்றுருக்கேன். இன்னும் 60% இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சால் தான் நான் ஹேண்ட் ஸ்டாண்டை மாஸ்டரே பண்ணுவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஹேண்ட் ஸ்டாண்டுன்றது கேலிசனிக்ஸில் இருக்கிறதுலே பேசிக் ஸ்கில். இதுதான் பெரிய ஸ்கில்னு தயவு செய்து நினைக்காதீங்க. சரி நான் இதெல்லாம் எப்படி ப்ரோ கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போகிற வீடியோஸை பார்த்து நீங்கள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் உங்களை டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சோன்னே இன்றைக்கான நாள் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய்.